நான் டாக்டர் இம்மானுவேல் குணசீலன். நான் பாரத் கேன்சர் நிறுவனர். நான் இந்த கிராமம், என்னுடைய ஊர் பூலாங்குளம். நான் பிறந்தது வளர்ந்தது புதுப்பட்டி எங்கள் கிராமம். என்னுடைய தொகுதி நம்ம ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால நான் சென்னையில் போய் மருத்துவராகி பெரிய லெவலில் நான் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ இப்போ அதே வாய்ப்பு கிடைக்காம நம்ம ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு நல்வழி பண்ணி இவங்களை எப்படி மேலே கொண்டு வருது, நம்ம மக்கள் நமக்கு இந்த ஊரில் இருந்து நான் பண்ண கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இவங்களை எப்படி கொண்டு வருது, நம்ம மக்களை எப்படி அடுத்த லெவலில் கொண்டு வருது, இல்லை நம்ம தொகுதியை எப்படி எல்லா இதுலையும் முன்னேற்றுறது அப்படிங்கிறதுல தான் நானும் வந்தேன். ஏன்னா எனக்கு சமூக சேவைங்கிறது ரொம்ப என் ரத்தத்தோட ஊர். நான் நம்ம ஊருக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் சர்வீஸ் பண்ணணுங்கிறது இப்போ உள்ளதில்லை. 2014 இருந்தே நான் நம்ம ஊரில் உட்காந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2014 இப்போ நம்ம லாஸ்ட் எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் கேட்டேன். அப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் அப்போ எனக்கு யாரும் நிறைய மக்களுடைய இது தெரியாது, கனெக்ஷன் எனக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் நான் எப்படியும் நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி லாஸ்ட் ஒரு 1.5 years, ஈவன் குறைஞ்சது ஒரு 1 year மக்களோட மக்களாக போய் எல்லா சேவைகள், கண் மருத்துவ முகாம், அதே மாதிரி நிறைய கோயில்களுக்கு, இல்லை நிறைய விளையாட்டு போட்டிகள் இளைஞர்களுக்கு இது பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கிராமமாக இறங்கி மக்களுக்கு கண்ணொளி மூலம் நிறைய மக்களுக்கு நான் சேவை பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாருமே என்ன, நம்ம டாக்டர் இம்மானுவேல் அப்படின்னு ஒரு 10 வயசு பையன்ல இருந்து 100 வயசு பாட்டி வரை நான் தெரியாமல் கிடையாது. நம்ம மக்களுக்காக நான் நிற்கிறேன். மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. நான் இதுல எந்த இதுவுமே கிடையாது. நான் சுயேட்சையா நிற்கிறேன். எந்த கட்சியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எஸ், நான் அந்த காலத்துல இருந்தே 1980 இருந்து நான் 5/5/1980 இருந்து நான் உறுப்பினர். 15 வயசுல இருந்து நான் உறுப்பினர். ஏன்னா எனக்கு கலைஞர் பிடிக்கும், கலைஞருடைய பேச்சு பிடிக்கும், அவருடைய திறமையை பிடிக்கும், அவருடைய டிசிஷன். அவர் ஏதாவது கிரியேட்டிவா பண்ணணும்னு நினைப்பாரு. அதே தான் நானும் நினைக்கிறேன். கிரியேட்டிவான புதுசா என்ன பண்ணா மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவான், இது முக்கியம். அந்த குணம் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது. நான் என்ன பண்ணா, நீங்க பாத்தீங்கன்னா எதை பண்ணா மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதான் நான் பண்றேன். ஏமாத்தவே இல்லையே. ஃபுல் சொல்யூஷன், கண் பார்வை, எஸ் ஆர் நோ, இவ்வளவுதான் பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 809 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அது மேபி அது மக்களுடைய கருத்தா இருக்குது. அதனால நான் அதை ஒண்ணுமே பண்ண, மக்களுடைய கருத்து எப்படி டாக்டருக்கு கொடுக்கல, ஏன் கொடுக்கல, ஏன்னா டெய்லி 100 கால் வருது, என்ன டாக்டர் இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனா அதுக்கு நான் எந்த கமெண்டும் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா நான் அதை மாதிரி நினைச்சேன், அது அவங்களுடைய விருப்பம். என்னுடைய வெற்றி வாய்ப்பு மக்கள் என் பக்கம். புரியுதா உங்களுக்கு? மக்கள் என்ன விரும்புறாங்க, மக்கள் என் கூட இருக்கிறாங்க, மக்கள் என்னுடைய சர்வீஸ் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க, நம்ம டாக்டர் இம்மானுவேல் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அதனால கண்டிப்பா நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். ஏன்னா நான் எந்த கட்சியும் இல்லாம மக்கள் என்ன தேர்ந்தெடுக்க போறாங்க, அவங்களுக்காக நான் போராட போறேன். மக்களுக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கை தான் இது. நான் ஒரு இது ட்ரை பண்ண முடியல. இப்போ நான் மக்களை நான் டைரக்டா இது பண்றதை தவிர நான் யாருக்காக வேண்டியும் நான் நம்ம மக்கள், நம்ம மண், நம்ம மக்கள், அதிலே போட்டுக்க பாருங்க. நம்ம தொகுதி, நம்ம டாக்டர், ஆமா நம்ம ஊர், இதான் என்னுடைய. நான் ஒரு டாக்டருங்க, நான் ஒரு மருத்துவன். புரியுதா? நான் அரசியல் பண்றதுக்கு நான் இங்க வரல. என்னால ஏதாவது உங்க ஊருக்கு ஆலங்குளம் தொகுதிக்கு ஒரு 500 பெட் ஹாஸ்பிட்டல், 300 பெட் ஹாஸ்பிட்டல் 4 பேர் நல்லா இருந்தா நான் சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க எல்லாம் இது பண்ணதுக்காண்டி மிக்க நன்றி.